வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹீலியம் டெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர். ஆமாங்க, இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஜிடிஏக்கு அளவுக்கு செம்ம கம்பேர் பண்ணி ரெண்டு கேமும் ஈக்குவலாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. நான் விளையாண்டு பார்த்தா சும்மா கொஞ்சமாக தான் விளையாண்டேன். இருந்தாலும் கேம் வந்து செம்ம பட்டாசாக இருக்குது. ஸோ கிரைனேட் எல்லாம் போட்டு ஜிடிஏ மாதிரியே இருக்குது. அச்சு பிசராமல் அப்படியே பயந்து போயிட்டேன். கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு சுமாராகவே இருக்குது. இருந்தாலும் நல்லா இருக்குது, விளையாட மாதிரி தான் இருக்குது. பட் என்ன, ஹை பர்ஃபார்மன்ஸ் மொபைலில் விளையாண்டிங்கன்னா லேக் ஆகாமல் இருக்கும். இல்லாட்டி கண்டிப்பாக ஃபோன் வந்து கச்சக் புச்சக்குன்னு சொல்லிட்டு லேக் ஆகும். இவங்க தான் வந்து அக்கா. ஆமாம், யார்? நம்ம ஹீரோட ஆளு மீன்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஆமாம், கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நோ ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் விற்க போகிற இடத்துல தான் அந்த அக்காவை பார்க்குறாரு. அக்காவை பார்த்தோம்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியே அழகா தூக்கி வண்டியில் போட்டு வந்தார். ஸோ இங்கே தான் பேசிட்டு இருக்காங்க. ஜிடிஏ மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லா டாஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம அங்கே போகிறோம். கோ டு த மார்க் அண்ட் ஃபிக்ஸ் அப் யுவர் மேன்ஷன் அப்படின்னு போகிறாங்க. சரி, ஓகே, பில்ட் கொடுக்குறேன். ஸோ நான் மேன்ஷனை கட்ட போகிறேன், கட்டிட்டேன். அதுக்குள்ள 30 செகண்டில் ஒரு மேன்ஷன் கட்ட போகிறேன். ஸோ ரியல் லைஃப்லேயும் இந்த மாதிரி 30 செகண்டில் மேன்ஷன் கட்டினா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்குல்ல? ஃப்ரீ தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, கிஃப்ட் ஓப்பன் ஆகுது. மேன்ஷன் வந்துடுச்சே, நான் வீடு கட்டிட்டேன். ஐயா, அக்கா எங்கே காணோம்? ஸோ அக்கா வந்துட்டாங்க. ஸோ வீடு பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். நைட் என்ன டின்னருக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எதிரிங்க யாரும் அட்டாக் பண்ண வராங்க. ஸோ வந்து மேப் அங்கே இருக்குது. நான் அங்கே போயிட்டு எதிரிங்களை கொல்லணும். ஐ காட் அ ஜாப் டு ஸ்டார்ட் யூ அவுட் டு கெட் ஆன் இட் ப்ரோ. ஓகே, கூல் ப்ரோ. ஸோ அங்கே செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து தபன்ட்டு என்னையா ஏதாவது பண்ணுங்கள். மிஷின் கம்ப்ளீட். அதுக்குள்ளார ஆடு. இப்போ என்ன பண்ணணும்னா டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் அதே ஏதோ பண்ணிக்கிச்சுப்பா. நான் ஒன்றுமே பண்ண கிடையாது. டீல் வித் த டீலர்ஸ். ஓகே, நான் டீல் பண்ணுறேன். என்ன டீலரே? ஐயா, ஸோ ஹைட் பண்ணிட்டேன். உங்களை சுடணுமா? எங்கே பார்த்துப்பா? பிளட்ஸ் த பிளட்ஸ். ரொம்ப டம் 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 போட்டேன். ஐயோ, என்ன கொடுத்தான்? இல்லை செத்தியா? ஆமாம், ஆக்சுவலாக நான் எப்படி இங்கே வந்தேன் சம்மந்தம் இல்லாமல் இன்னொருத்தவனை சுட்டிட்டு வரேன். டே போடா, கேங்ஸ்டர்னா கொக்கா இன்னும் வந்துட்டே இருக்கேன். டப்பு குண்டா நான். ஐயோ, செத்துட்டான குண்டேன். ஹெச்சாடா, இவன் தான் லீடரா? போடா. ஓ சத்தியா? ஆனால் இந்த கேமில் காமெடியாக ஒன்று பட்டாசு வெடிக்க பாருங்க. அதான் என்னால் எரிச்சலாக இருக்குது, தாங்க முடியல. மிஷின் கம்ப்ளீட்டர். ஸோ நம்மளால் நீங்கள் வருத்தப்பட வேணாம். ஏன்னா GTA 5 4 நம்ம மொபைலில் விளையாட முடியல. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ், சின்ன கேம்ஸ் இருக்குது. நீங்கள் விளையாண்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த கேம் விளையாண்டு பாருங்கள். நிறைய மிஷின், நிறைய டாஸ்க்லாம் இருக்குது. இந்த கேமோட எம்பி தான் சொன்னால் கொஞ்சம் நீங்கள் கடுப்பாயிடுவீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, 1 GB டவுன்லோட் பண்ணி முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. நிஜமாகவே நல்ல கேமு, நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸும் ஓரளவுக்கு சுமாராக சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த கேம் விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹீலியம் டெக். நன்றி, வணக்கம்.